எல்லா நியூஸ் சேனல் அப்பெல்லாம் திறந்து பார்க்கும்போது அந்த அண்ணா அண்ணா என்னை விட்டுடுங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓசைகள் எல்லாம் இருந்துச்சு. நாங்க ஆட்சியில வந்தோன்னே இதற்கான தீர்வை நாங்க கொடுப்போம் அப்படின்னு அன்னைக்கு எங்களுடைய தலைவர் சொன்னாரு. சொன்ன மாதிரி ஆட்சி முடியறதுக்குள்ள இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறது. இந்த தண்டனை மற்றவர்கள் ஒரு பாடமாக இருக்கணும். தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் எழுதிய அந்த பதிவு, யார் அந்த சார் இப்ப வெக்கப்படுங்க அப்படின்ற எழுதியிருக்காரு. ரொம்ப காட்டமா இருக்கு இந்த பதிவு. யாரை சுட்டி காட்டுறாரு? பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியில் சாட்சி அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சொன்னாருன்னு சொன்னா, அந்த பொல்லாத ஆட்சி இனிமேல் தமிழ்நாட்டுல அமையவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு சாட்சி சார். புதுசா ஒருத்தர் ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க சார், அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் திரு விஜய் அவர்களுடைய ட்விட். நீங்க எல்லாம் எங்கிருந்தியா வரீங்க? வரலாறு தெரியுதா ஐயா? சரி, வரலாறு தெரியலனாலும் பரவாயில்ல, இப்ப நடந்துட்டு இருக்க சம்பவத்துக்குனாச்சும் ஏதாச்சும் ஒரு விளக்கம் கொடுப்பீங்களா? Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு நாகநந்தினி அவர்கள். கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலம் நடந்த ஒரு முக்கியமான வழக்கு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக பல இந்த குற்ற பின்னணியில் இருந்திருக்கக்கூடிய குற்றவாளிகளை தண்டிக்கும் வகையில் நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அது தொடர்பாக தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். முதல்ல இந்த தீர்ப்பை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? சரி, இது தீர்ப்பு அப்படிங்கறத தாண்டி ஒரு இந்த அரசியல் இதெல்லாம் விட்டுருங்களேன், இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு பெண்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி, எங்களுக்கான வாய்ப்பு, நாங்க வெளியே வர்றதுக்கான ஒரு சூழல். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நடந்த போது, இந்த இஷ்யூ நடந்த போது நிறைய பேர் பெண்களையும் கூடி விமர்சிச்சு பேசினவங்க எல்லாம் உண்டு. இருந்தாலும் ஆனா அதையெல்லாம் உடைச்சு எடுக்கிற வகையில ஒரு பெண்களுக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த அநீதிக்கு என்னைக்குமே நீதித்துறை ஒரு கை கொடுக்கும். கண்டிப்பா குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத பறைசாற்ற விதத்துல இந்த ஒரு தீர்ப்பு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு சார். உண்மையாலுமே பெண்கள் நாங்களாம் இன்னைக்கு ஒரு கொண்டாடக்கூடிய வகையில இவ்வளவு நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு இருந்தாங்கல்ல, இங்கதான் பிரச்சனை, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படி எல்லாம் இல்ல. பாதுகாப்பு நிறைய இருக்கு. அதுல எந்த ஆட்சியில எந்த குற்றம் நடந்திருந்தாலும் அதை தட்டி கேட்டு அதற்கான தீர்ப்பை நீதிமன்றம் மூலமாகவும் சரி, அதற்கான வாதத்தை எடுத்து வைக்க தமிழ்நாடு அரசு, அது முக்கியமா திராவிட மாடல் அரசு அதுக்கு முன்னாடி நின்று செயல்படும் அப்படிங்கிறது இன்னைக்கு கிடைச்ச இந்த தீர்ப்பினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியா பாக்குறேன் சார். அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இந்த நிகழ்வு எப்ப தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2019 6 ஆண்டு நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப ஒரு கொடுமையா இருந்துச்சு. எல்லா நியூஸ் சேனல் அப்பெல்லாம் திறந்து பார்க்கும்போது அந்த அண்ணா அண்ணா என்னை விட்டுடுங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓசைகள் எல்லாம் இருந்துச்சு. இது மனுஷன் தப்பு தெரியாம கூட செய்வாங்க. அந்த பெண்கள் நிறைய பேர் சார், உண்மைக்கும் சொல்ல போனா நிறைய பேர் அந்த பெண்கள் மேல கூட விமர்சனங்கள் வச்சாங்க. இவங்க ஏன் வெளியே போனாங்க, இவங்க ஏன் தேவையில்லாம கால் அட்டன் பண்ணாங்க, இவங்க ஏன் இதை பேசினாங்க அப்படின்னு சொன்னா, இது எல்லாம் அவங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரிதான் நடந்திருக்கு. அவங்க ஒரு நம்பிக்கை வச்சு ஏதோ பேசியிருக்காங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்போ யார் இப்படி பேசினாலும் அதுவும் ஒரு பெண்களை இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு பாலியல் வன்புணர்வு செய்யலாமா அப்படிங்கிறத பேசுறதுக்கு இல்ல. அத எதிர்த்து பேசினவங்க சில கூட்டம் இருக்கு. அன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்த போது இன்னைக்கு அங்க ஆட்சியில் இருந்தது அஇஅதிமுக. இது பொள்ளாச்சியில இந்த வழக்கு நடக்குது. அந்த வழக்கு நடக்கும் போது, அந்த சம்பவம் அங்க நடந்த போது இத உடனடியா இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா அதை எடுக்க தயங்கினாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு, பேரதிர்ச்சியா இருந்துச்சு அன்னைக்கு எல்லாத்துக்குமே. அதாவது பாத்தீங்கன்னா காரணம் என்னவா இருந்திருக்காங்க? அதான் சார் அதுல சொல்ல வரேன் பாருங்க. அதுல வழக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனேயே அதுல 2வதா குற்றச்சாட்டப்பட்டிருக்காரு திரு திருநாவுக்கரசு. அவர் என்ன பண்றாங்க, ஒரு 3 பேர் இந்த கேஸ் பதிவான உடனேயே போய் வழக்குல
ஓகேன்னு சொல்லி சரண்டர் ஆகுறாங்க. ஆனா அந்த 2வது குற்றச்சாட்டா இருக்கக்கூடிய அந்த திருநாவுக்கரசு அவருதான் என்ன பண்றாருன்னா, ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சு விடுறாரு. இதுல வந்து அரசியல் பின்புலம் இருக்கும்னு நினைக்கிறோம். இது எங்க மேல பெருசா தவறு இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு கோட்பாடு வரவும் தான் இந்த விஷயமே ரொம்ப சீரியஸா போகுது. அப்பவுமே இந்த அஇஅதிமுக பீரியட்ல திரு எடப்பாடி அவர்கள் முதல்வரா இருக்கிறாங்க. இங்க வந்து எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த எஸ்.டி. வேலுமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்களும் முன்னிலையத்துல இருக்கிறாரு. ஆனா அவரோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் நிறைய வெளியே வந்துட்டே இருக்கு. ஆனா அதிமுக இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களும் இவங்க மேல ஒரு நடவடிக்கை எடுக்கவும் இல்ல இவங்க மேல ஒரு கேஸ் போடுறதுக்கும் எதுக்கா இருந்தாலும் ரொம்ப தயக்கம் காட்டப்பட்டுச்சு. அந்த நேரத்துலதான் 2019 தேர்தல் வருது. அந்த தேர்தலையே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு தளபதியார் அவர்கள் ஓப்பனா சொல்றாரு, பொள்ளாச்சியில இவ்வளவு பெரிய ஒரு வன்புணர்வு நடந்திருக்கு. இதற்கு நாங்க தட்டி கேட்போம். நாங்க ஆட்சியில வந்தோன்னே இதற்கான தீர்வை நாங்க கொடுப்போம் அப்படின்னு அன்னைக்கு எங்களுடைய தலைவர் சொன்னாரு. சொன்ன மாதிரி ஆட்சி முடியறதுக்குள்ள இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்தது அப்படிங்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அது எந்த ஆட்சியில நடந்திருந்தாலும் சரி அதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்து வச்சு உங்களுக்கான ஒரு உரிமையை நாங்க பெற்றுக் கொடுப்போம், உங்களுக்கான நீதியை நாங்க இன்னைக்கு பெற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறத சொன்னதை செஞ்ச ஒரு முதல்வரா இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் இருக்காரு அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இது முன்னாடி சொன்ன மாதிரிதான் சார், இது அரசியல் எல்லாம் விட்டுருங்களேன், அரசியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலையில யோசிச்சு பாருங்களேன். இது பெண்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வரம். இன்னைக்கு எந்த ஒரு ஆம்பளையும் தப்பு செய்யறதுக்கு பயப்படுறான். இனிமேல் தப்பு செய்யக்கூடாது. இந்த மாதிரி தப்பு செய்யற ஆண்களை நான் சொல்றேன். இன்னைக்கு இதுக்காக போராடி வெற்றியை பெற்றுக் கொடுத்ததும் ஒரு ஆண் தான். சுரேந்திரன் அப்படிங்கிற அந்த பிபிடி அந்த அரசு தரப்பு வக்கீல் அவர்கள் அவரை வந்து வழக்கறிஞர் அவரை வந்து ரொம்ப பாராட்டணும். ஏன்னா ரொம்ப ஷார்ப்பான ஒரு வாதத்தை அவர் வச்சிருப்பார். அதே மாதிரி அந்த விக்டம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எல்லாம் கரெக்டான நீங்க தைரியமா வந்து வெளியே வந்து சொல்லுங்கம்மா, உங்களுடைய எந்த விதமான அடையாளங்களும் வெளியே காமிக்கப்படாது, உங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படும், நீங்க வெளியே சொன்னாதான் இது 4 பேருக்கு இது பயனுள்ளதா இருக்குன்னு சொல்லி எவ்வளவு நேர்த்தியா அதுவும் ஒரு அரசு வழக்கறிஞர் இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா இது நீதித்துறை மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை இன்னைக்கு கொடுத்திருக்கு. அது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி எந்த அளவுக்கு துணிதத்தோட செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத காமிக்கும் விதத்திலையும் இது அமைஞ்சிருக்கு சார். ஆனா இதற்காக இன்னொரு கேள்வி தொடர்ந்து சமூக ஊடகங்கள் எழுதப்படுகிறது. அரசு வழக்கறிஞர் தன்னுடைய வேலையை சரியாக செய்திருக்கிறார் அப்படின்னு புரிந்து கொள்ள முடியும். இதுல எங்க ஆட்சியுடைய பங்கு இருக்கு? திராவிட மாடல் ஆட்சியுடைய பங்கு இதுல இருக்கு? அரசு வழக்கறிஞர் தமிழ்நாட்டில இருந்துதானே சார் போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது திராவிட மாடல் அரசு தானே சார். அப்போ இந்த பொள்ளாச்சி வழக்க வந்து இவங்க முடிச்சுட்டு அதை மறைச்சிட்டு போகணும்னு பார்த்தாங்க அஇஅதிமுக காரங்க. ஆனா அதை வெளியே கொண்டு வந்து 2019 இருந்து இதை சொல்லி இது சாதாரண விஷயம் இல்ல சார். இவங்க முழுக்க இதை மூடி மறைக்க பார்த்தாங்க. இதுல யார் யாரு தொடர்புல இருந்தாங்களோ அந்த 9 பேருக்கும் இன்னைக்கு ஆயுள் தண்டனை, அதாவது அவங்களுடைய காலம் முடிகிற வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இவ்வளவு சீக்கிரமா இது நடந்திருக்கு. இன்னைக்கு அதாவது நிர்பயா வழக்கை எடுத்து பாருங்களேன். அங்கெல்லாம் ரொம்ப நாள் போராட்டம் போயிட்டுதான் இருந்துச்சு. அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு பொள்ளாச்சியில் நடந்தது எந்த பெண்களுடைய பேர் வெளியே வரல, அவங்களுடைய அடையாளம் எதுவுமே வெளியே காமிக்கப்படல, யாரு என்னன்னு கூட தெரியாம கரெக்டா அந்த விக்டிம்ஸ்க்கு ப்ரொடெக்ஷனை கொடுத்து அதுல நீதித்துறையினுடைய பங்கு அதிகமா இருக்கு. அதையும் தாண்டி தமிழ்நாடு அரசு அதற்கான முன்னெடுப்பு எடுத்து வச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இப்ப தமிழ்நாடு அரசு சார்பு தானே இந்த வழக்கறிஞரும் உள்ள போய் பேசப்படுறாரு. அப்ப அதையே இவங்க காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய பேர் ஏதாவது வெளியே வந்துடும். இன்னுமா சார் இவங்க முகமூடிய போட்டுட்டு இருப்பாங்க? இவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி இவங்க ஏத்துக்கிறதுல என்ன சார் இருக்கு? இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, அது பிரச்சனை இல்ல. ஆனா இவங்க இன்னுமே வந்து மேலாப்ல மேல் பூச்சி பூசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்களே சார். இது தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க சார். இது முக்கியமா 2026 தேர்தல்ல அஇஅதிமுகக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய வேலை தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய இருக்கு. அதை திருப்பி கொடுப்பாங்க. கொடுக்கும் போது தெரியும் இவங்க எவ்வளவு பூச்சி இருக்காங்க. அந்த பூச்சில இருந்தெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய சாயம் வெளுத்து போச்சு அப்படிங்கறத காமிக்கக்கூடிய நேரம் ரொம்ப நாள் இல்ல, இன்னும் 10 மாசம் தான் இருக்கு. அந்த 10 மாசத்துல தெரியும் சார். கிட்டத்தட்ட இந்த வழக்கை வந்து அரசியல் படுத்தக்கூடாது, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குடும்பங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கு, உள்ளபடியே தமிழ்நாடு அரசு துணை நின்றிருக்கு அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது. அரசு தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய வேலையை மிக சரியாக செய்திருக்கிறார்னு. ஆனா முதல்வர் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் எழுதிய அந்த பதிவு, யார் அந்த சார் இப்ப வந்து வெக்கப்படுங்க அப்படின்ற எழுதியிருக்காரு. ரொம்ப காட்டமா இருக்கு இந்த பதிவு. இது யாரை சுட்டி காட்டுறதா?
ஒரு விஷயம் நடந்து அது எங்க மேல வைக்கப்பட்ட பொய் புகாரா இருக்கு. அதற்கான விஷயங்கள் என்னன்னு சொல்லி உச்சநீதிமன்றமே தீர்ப்பெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஏத்துக்காம திரும்பவும் சட்டமன்றத்துல யார் அந்த சார்னு கேட்டுட்டே இருந்தாங்க. இதெல்லாம் நீங்க பேசாதீங்கன்னா அன்னைக்கும் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சட்டப்பேரவையில பேசினார். இப்போ இவர் திருப்பி கேட்கும் போது யாரு அந்த சாரு? திரு எடப்பாடி அவர்கள் அந்த சாருங்கிற பொறுப்பை ஏத்துக்குவாரா? இல்ல எஸ்.பி. வேலுமணி அவர்கள் அந்த பொறுப்பை ஏத்துக்குவாரா? இல்ல முன்னாடி இருந்த ராமகிருஷ்ணன் அவர் நினைக்கிறார், முன்னாள் அமைச்சர் அவர் அதை ஏத்துக்குவாரா? இதுல யார் ஏத்துக்க போறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அது ஒரு விஷயம் இருக்கு. இது யாரு அந்த சாருங்கிறத தாண்டி இப்ப எப்படி கேட்கணும்னா, யாரு இந்த கூட்டம்? ஏன்னா ஒருத்தர் மாட்டல சார், 9 பேர் மாட்டிருக்காங்க. எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை இவங்க சீரழிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எது தரப்புல இருக்கவங்க கேக்குறாங்க, அந்த பசங்களோட வயசு என்ன, அவங்க அம்மா அப்பாவுக்கு ஏஜ் ஆயிடும், அதை பாத்துக்கணும், அவங்க எல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகல. ஏங்க இவங்க எல்லாம் தப்பு செய்யும் போது இவங்களுக்கு தெரியலையா எந்த விஷயமும்? அது எதர்ச்சியா வைக்கக்கூடிய வாதமா தான் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு காட்டமான கேள்விகளை எழுப்பி திரு நந்தினி தேவி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு பெண் இனத்தையே பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா அதுதான் சார். இன்னைக்கு யார் அந்த சாருங்கிறத தாண்டி இந்த யார் அந்த கூட்டம் அப்படின்னு மாத்திருக்கணும். யார் இந்த கும்பல்? அது அஇஅதிமுகவினுடைய கும்பல் தான் இந்த கும்பல். இந்த கும்பல் இதுதான் அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்தவர் தான் எங்களுடைய, அதாவது நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர். குற்றவாளிகளை குற்றவாளிகளாக மட்டும் அடையாளப்படுத்தாமல் அவர்களை ஒரு கட்சி சார்ந்து அடையாளப்படுத்த முன்மொழிகிறாரா திரு நாகநந்தினி அவர்கள்? குற்றவாளிகளை கட்சி மூலியமா அடையாளப்படுத்தணும்ன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. நாங்க அதை ஆட்டோமேட்டிக்கா எந்த காலத்தில் நடந்தாலும் குற்றம் நடந்திருக்கிறது, குற்றவாளிகள் தான் நம்ம உள்வாங்கணும். சரி சார், இப்ப நீங்க சொல்ற வாதத்துக்கே நானும் வரனே. அப்போ அவங்களோட பீரியட்ல அது நடந்துச்சா இல்லையா? அஇஅதிமுக பீரியட்ல தான் அது நடந்துச்சு. ஏன் அன்னைக்கு எந்த விதமான கேஸும் போடப்படல? அதுக்கப்புறம் 1 வருஷம் டைம் இருந்துச்சு சார். அப்ப சிபிஐ விசாரணை நினைச்சு சிபிசிஐடிக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க. ஏன் இதுதான் விஷயம்னு தெரிஞ்சாலும் உடனே துணிந்து ஒரு நடவடிக்கை எடுத்து காமிச்சிருக்கலாம் இல்ல சார்? அவங்க பண்ணலையே. அதை மறைக்கிறதுக்கு தானே பார்த்தாங்க. அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கே பயந்தாங்கல்ல பொது வெளியில. ஏன் அந்த பயம், ஏன் அந்த பதட்டம்? இன்னைக்கு இதே அரசே மறைக்க முயற்சி பண்ணாங்கன்றீங்களா நீங்க? ஆமா சார், அதுதான் உண்மை. அதை மறைச்சனாலதானே அந்த 2021 நல்ல தீர்ப்பா தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதுல இன்னொரு விஷயம், இவங்க எதுக்கு எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட சொல்லிட்டே இருக்காங்க. இதே நம்ம காணொலியிலே பேசிட்டோம். அமைச்சர் பத்தி ஒரு தவறான ஒரு பேச்ச பேசிட்டாரு. உண்மையாலுமே அந்த ஸ்பீச்ங்கிறது யாரோ ஒருத்தர் பேசினதை அவர் அன்னைக்கு அந்த வெளியில பொது வெளியில அவர் பேசினார். அதை பேசுனதுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. கட்சி பதவியை உடனே திரு முதல்வர் அவர்கள் எடுத்தாங்க. என்ன சார் புரியல? நேரம் கிடைக்கும் போது நியாயப்படுத்த பாக்குறீங்களே? நேரம் சொல்ல வர என்னன்னா, இதே நம்ம விவாதத்துலதான் நம்ம பேசிக்கிட்டோம். அவருக்கு கட்சி பதவிங்கிறது உடனடியா எடுக்கப்பட்டுச்சு. நீங்க தான் கேட்டீங்க, அப்ப கட்சி பதவி மட்டும்தான் எடுப்பீங்களா, இல்ல அமைச்சர் பதவி எடுக்க மாட்டீங்களா? நான் அப்போ பதில் சொன்னேன், எங்களுடைய முதல்வர் சரியான நேரத்துல சரியான முடிவை எடுப்பாரு அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே அந்த தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அவருடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இது உடனே நடந்த விஷயம் தானே சார்? இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க நாளைக்கு நடத்தி காமிச்சிருக்க வேண்டியதானே? ஏன்னா அவங்களோட சேர்ந்து இருக்க மாதிரிதான் போட்டோஸ் எல்லாமே அன்னைக்கு சமூக வலைதளத்துல பரவிட்டு தான் இருந்துச்சு. அவங்க எல்லாம் திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய சொந்தக்காரங்கன்ற வரைக்கும் பேசப்பட்டுச்சு. இன்னொரு முன்னாள் அமைச்சர் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய சொந்தக்காரர் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டுச்சு. இதெல்லாம் பொது வெளியில பேசப்பட்டு கூட இத்தனை பெண்கள் உண்மையாலுமே பாதிக்கப்பட்டு கூட அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம போயிட்டாங்களே அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமா தானே தெரிஞ்சு. சும்மா சொல்லாமா நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டோம், நாங்க கேஸ் போட்டிருக்கோம், நாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போறதுல என்ன சார் இருக்கு? இதற்கான நடவடிக்கை அஇஅதிமுக என்ன எடுத்துச்சு அப்படின்னு மக்களுக்கு அவங்க எடுத்து காமிச்சிருக்கணும் இல்ல எடுத்து சொல்லிருக்கணும் இல்ல? அது எதுவுமே செய்யலையே சார். அதனாலதானே நாங்க சொன்னோம், பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில நம்மளுடைய முதல்வர் அவர்கள் சொன்னாருன்னு சொன்னா அந்த பொல்லாத ஆட்சி இனிமேல் தமிழ்நாட்டுல அமையவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த தீர்ப்பு ஒரு சாட்சி சார். அதுதான் உண்மையா. இனிவரும் காலங்களில் இந்த தீர்ப்பு என்ன பாடத்தை புகட்டி இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இனி வரும் காலத்துல ஒரு பயத்தை ஏற்படுத்தும் சார்.
தமிழ்நாட்டுல ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த தவறுக்கு கண்டிப்பா தக்க தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தி இருக்கு. எல்லாரும் இனி பயப்படுவாங்க. இது ஆண்களுக்குன்றது மட்டும் இல்ல, பெண்களும் நீ சரியா நடந்துக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நம்ம எந்த விதத்திலயும் நம்மளுடைய நிலைப்பாட்டை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கறதையும் இதை நிலை காட்டியிருக்கு. அதே நேரத்துல ஒரு ஆண் எந்த ஒரு அரசியல் பின்புலம் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் இல்ல பெரிய ஒரு பணக்கார பின்புலத்துல இருந்தாலும் நீதி தர்மங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். யாராச்சும் எங்காச்சும் ஒரு இடத்துல தவறு நடந்துச்சுன்னா அதை கண்டிப்பா நீதித்துறையும் அரசாங்கமும் அதை தட்டி கேட்கும். அதற்கான நீதியே சரியான முறையில வழங்க போகுது அப்படிங்கிற ஒரு நிலையை பறைசாற்றுறதுக்காக தான் இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லி ஆகணும் சார். இந்த நீதிமன்றத்துல அந்த விக்டிமை எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்காங்க. அதுவும் கடந்த ஒரு 3 வருஷமா இதற்கான எல்லா விதமான அந்த ட்ரையல்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல சார், அந்த விசாரணைகள் எல்லாம் நடக்கும் போது அவங்கள பாதுகாத்து கொண்டு வர்றதுக்காக நிறைய ஃபண்ட் அலோகேட்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதனால நீதித்துறை ஆகட்டும், தமிழ்நாடு அரசு ஆகட்டும், தமிழ்நாடு அரசுக்காக சார்ந்து அந்த வழக்கு தொடுத்த திரு வழக்கறிஞர் சுரேந்தர் அவர்கள் எல்லாத்துக்கும் மேல லோக்கல் போலீஸ்ல இருந்து பொள்ளாச்சியில அந்த சம்பவம் நடந்தது, அந்த லோக்கல் போலீஸ்ல இருந்து சிபிசிஐடி, அதுல இருந்து சிபிஐ மாத்தினது, எல்லா அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சல்யூட் கொடுக்கணும் சார். ஏன்னா எந்த விஷயத்தையும் வெளிக்கொண்டு வராம இருக்கிறாங்க. சரி, இப்படி ஒரு நிலைப்பாடு போய்கிட்டே இருக்கும்போது நம்ம புதுசா ஒருத்தர் ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க சார், அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் திரு விஜய் அவர்களுடைய ட்விட். அவர் எங்கிருந்தியா வரீங்க, வரலாறு தெரியுதாயா? சரி, வரலாறு தெரியலனாலும் பரவாயில்ல, இப்ப நடந்துட்டு இருக்க சம்பவத்துக்குனாச்சும் ஏதாச்சும் ஒரு விளக்கம் கொடுப்பீங்களா? அதாவது சார், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதை பாராட்டுறதுக்கான மனசே வராதா சார்? இல்ல, நான் கேக்குறேன், இது இவ்வளவு பெரிய விஷயம், இது நடந்ததுக்கு நன்றி, பாராட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதுல? அரசு வழக்கறிஞரும் தங்களுடைய கடமையை செய்திருக்கிறார்கள். கடமை தவறும் போது சுட்டி காட்டலாம். பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? கடமையை சரியா பண்ணிருக்கீங்க, பாராட்டிதான் ஆகணும். அது கடமையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடந்து போற அளவுக்கு இது சாதாரண விஷயம் கிடையாது. வேற இன்ன வரைக்கும் மணிப்பூர்ல எரிஞ்சிட்டு இருக்கிறது இன்னும் பற்றி எரிஞ்சிட்டேதான் இருக்கு. இன்ன வரைக்கும் வடநாட்டுல இருக்கக்கூடிய பாலியல் வல்லுநருக்கான நீதிகள் கிடைக்காம எத்தனையோ அங்க இருக்கக்கூடிய பெண்கள் இருந்துட்டுதான் இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது தமிழ்நாட்டுல நடந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு நேர்த்தியா இத மேல்முறையீடு செஞ்சாலும் கூட இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது இது உண்மையாலுமே பாராட்டத்தக்க விஷயமா தான் இருக்கு. அதை பாராட்டிதான் ஆகணும். இவர் சொன்ன சில விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம், உடனே சரி அடுத்தடுத்து பாலியல் கேசஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உடனே அதை தீர்வு செய்யணும், சிறப்பு நீதிமன்றம் போட்டு இது பண்ணணும், அதெல்லாம் தெரியும் சார். அதெல்லாம் தெரிஞ்சனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த தீர்ப்பை முன்னெடுப்பா வச்சு இனிமேல் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இந்த வன்புணர்வுலாம் குறையுன்ற நம்பிக்கைய இருக்குன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். ஆனா அதை அவர் சொல்றதுக்கு அந்த மனசு வரல. இன்ன வரைக்கும் குறை சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறாங்க. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெண்கள் எல்லாம் பாதுகாப்புலதான் இருக்காங்க. பிரச்சனையே நடந்தாலும் அவர் ஒரு அமைச்சராக இருந்து சாதாரண தொண்டர் வரைக்கும் இருந்தாலும் அவங்களுக்கான தண்டனை இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசின் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்துதான் இருக்கு. அத அந்த கட்சியினுடைய தலைவருக்கு நாங்க இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறோம். உங்களால நல்லது செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, இந்த விமர்சனங்கள் இல்லாம இருந்துச்சுன்னா கூட, அதாவது நம்மளுடைய கட்சி மேலயோ அரசு மேலயோ உங்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் நீங்க வைங்க, அதை எப்படி கடந்து போகணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா பொதுமக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் போது அதை வரவேற்கக்கூடிய மனப்பான்மை எல்லா தலைவர்களும் இருக்கணும். அப்போ நம்மளுடைய எங்கேயுமே எழுதலையே, தீர்ப்புக்கு எதிராக எழுதுனா பரவாயில்ல, அவரும் வரவேற்றுதான் எழுதிருக்காங்க. ஆதரவாகவும் பெருசா இல்லையே, பாராட்டத்தக்க வகையிலையும் பெருசா இல்லையே அப்படிங்கிறதுதான் ஒரு நிலைப்பாடு. அதாவது ஒரு சொல்லியிருக்காரு, நடந்ததை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் போட்டிருக்காரு. எனக்கு என்னன்னா, இவர் என்னமோ பொள்ளாச்சி சம்பவத்துக்காக வெளியே வந்து நின்று போராடின மாதிரியும், அப்படியே பயங்கரமா அந்த பெண்கள் வீட்டுக்கு எல்லாம் போய் ஆறுதல் சொன்ன மாதிரியும், இல்ல அந்த அந்த குற்றவாளிகளை பிடிச்சிட்டு வரும்போது ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அன்னைக்கு ட்விட்டர்ல போட்டு இவர் கேள்வி கேட்ட மாதிரியும், இதெல்லாம் அவர் எதுவுமே செய்யல. இன்னைக்கு நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம், பெண்கள் எல்லாம் ரொம்ப மனதிடத்தோட இருங்க. ஆனா இனிமேலும் இந்த மாதிரி நிறைய பாலியல் வழக்குகள், பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் நடந்துட்டுதான் இருக்கு, அது இன்னும் இந்த மாதிரி நிறைய நீதிமன்றங்கள் மூலமாக அது தீர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்களே,
அதெல்லாம் நடந்திருக்கா இல்லையாங்கிறது தெரியாம இவரா ஒரு கற்பனை கதையெல்லாம் வைக்க வேண்டாம். இன்னைக்கு பெண்கள் தமிழ்நாட்டுல பாதுகாப்பா இருக்காங்க. அந்த பாதுகாப்பை நிலைநாட்டிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நீதித்துறையா இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அரணாக இருக்கக்கூடிய நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தளபதியாரும் இருக்கிறாரு. இதைய மக்களுக்கு தெரியும், இந்த விஷயம் மக்களுக்கு புரியும். கண்டிப்பா அஇஅதிமுகக்கு அதுக்கு மேல இன்னைக்கு அந்த ஒரு கட்சி கூட கூட்டணி வேற வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த கட்சிக்காரங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், உங்களுக்கான விடயத்தை 2026 தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்களை திருப்பி கொடுப்பாங்க. யாரு திரும்பவும் ஆட்சியில அமைய போறாங்கன்னு தெரியும். இன்னைக்கு பெண்களுக்கு கிடைச்ச இவ்வளவு பெரிய நல்ல ஒரு தீர்ப்புக்கு மிகப்பெரிய மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி. நன்றி. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Taste the daily.